வணக்கம். இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு பிரதேசத்து புலியடிச்சோலை என்ற கிராமத்துக்கு அதில் கத்திரை உரம் வழங்குவதற்காக நாங்கள் வந்திருந்தோம். அந்த வந்த வேலையில பாடசாலை ஆசிரியர்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதற்கமையாக நாங்கள் இந்த பாடசாலைக்குள்ள வருவதென்றும் இந்த பாடசாலை பல குறைபாடு காணப்படுது. இது பின்தங்கிய கிராமம், யாருமே இந்த கிராமங்களுக்கு வந்து உதவி செய்யற அளவுக்கு இல்லை. நாங்கள் இன்னைக்கு வந்திருந்தோம், மிக சிரமப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். எங்களுக்கே தெரியாது இந்த எப்படி ஒரு கிராமங்கள் இருக்கிறது. இவ்வளவு காலத்துக்கு நாங்கள் உதவிகளை வழங்கியிருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. உண்மையில இந்த சரியான கிராமங்களை நான் தெரிவு செய்து நாங்கள் இந்த உதவி திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த பாடசாலை டீச்சர் கொஞ்சம் சந்திக்க வேண்டும், உங்களோட கழிக்க வேண்டும். இந்த பாடசாலை சம்பந்தமான பிரச்சனைகளை கூறணும் என்று எங்களை கூப்பிட்டு அதுக்கு அமைதியாகத்தான் அந்த நிகழ்வை நாங்கள் முடித்துக் கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். டீச்சர், நீங்க டீச்சரா இருக்கிறீங்க, எத்தனை வருஷமாக இந்த பாடசாலை இயங்குது? இது வந்து 25 வருஷமா இயங்கி கொண்டிருக்கு. இந்த கிராமத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்கு? 150 குடும்பங்கள். இப்ப நீங்க இந்த பாடசாலைக்கு நீங்க என்ன நோக்கத்துக்காக கூப்பிட்டது? என்ன நோக்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து அண்ணா ஒரு 19 வருஷமா இந்த கடமையாற்றுறேன். இதுவரைக்கும் எங்கட முன்பள்ளியில வந்து எந்த வித கரண்ட் வசதி கூட இல்ல. கரண்ட் வசதி இல்ல. எங்களுக்கு டாய்லெட் வந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. பாவிக்க இயலாத கட்டத்துல இருந்தும் இப்ப நாங்க அதைத்தான் வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு வந்து கற்றல் உபகரணங்கள் நிறையவே தேவைப்படுகின்றது. தளவாடங்கள் பழமையானதுதான். அந்த கதிரையில எல்லாம் சும்மா நேரத்தோட இப்ப நான் வர முன்ன இருந்த கதிர் அது. தளவாட வசதி கூட இல்லை. ஆசிரியர் மேசை வந்து ஆர்டிஎஸ் மேசை தான் நாங்கள் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம். மற்றபடி எங்களுக்கு உலக விளையாட்டு சாமான் வந்து எந்தவித உபகரணமும் இல்லை. விளையாட்டு உபகரணங்கள் என்றால் பிள்ளைகளுக்கு ஒரு இசைக்கருவிகளா, விளையாட்டு உபகரணங்களா, அந்த பில்டிங் பாக்ஸுகள் அப்படி எதுவுமே இல்லை. போல் பேட்டுகளை தவிர வேற எதுவும் இல்லை. கிராமத்துக்கு பாடசாலை என்றது இது மாத்திரம். எத்தனை பிள்ளைகள் இந்த பாடசாலை? கிட்டத்தட்ட எங்களுக்கு 30 பிள்ளைகள் வருவாங்க. 30 பிள்ளைகள் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து இந்த பாடசாலையிலிருந்து 13 பிள்ளைகள் வந்து முதலாம் தரத்துக்கு சேர்க்கப்படுறாங்க. இப்ப தற்போது இயங்கி வர்றது 30 பிள்ளைகள் இருக்கிறாங்க. முக்கியமாக கரண்ட் வசதி, மனசர கூட வசதி, இந்த பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு சாமான் இருக்கிறதுக்குரியது கற்றல் உபகரணங்கள் இல்ல. மற்றது வந்து ஆசிரியர் சேலரியும் வந்து பேரண்ட்ஸ் 500 ரூபா தான் அறவிடுறாங்க. மற்றது மாகாண சபையால 5000 ரூபா 6000 ரூபா காசு கொடுப்படுது. இப்ப 5000 இருந்து இப்ப 6000 ஆக்கியிருக்காங்க. அவ்வளவுதான். அந்த 18 வருஷமா எங்களுக்குள்ள இவ்வளவுதான். எங்களுக்கு எந்த கொடுப்பனும் வேற எது கொடுப்பனும் இல்ல. கிராமத்தை சார்ந்தவர்கள் இந்த தொழில விவசாயம் தான் செய்யறாங்க. விவசாயம் பெங்கட கஷ்டம் எல்லாம் கூலி வேலை தான். மண்ணேற்ற போறது, வயல்கள் இல்லாதார்கள் அப்படி கூலி வேலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. பாடசாலைக்கு முக்கிய சிறு சிறு தேவைகள், அந்த தேவைகள் உங்களுக்கு நிறைவேற்றி தந்தால் சரியா? வேற ஏதாவது நீங்க சொல்லுங்க ஆசைப்படுறீங்களா? வேற ஏதாவதுண்டா? நீங்கள் இப்ப உண்மையாவே இப்படி வந்து இந்த சில கற்றல் உபகரணங்கள் பிள்ளைகளுக்கு வழங்குறீங்க. அது எங்களுக்கு பெரும்பாலும் சந்தோஷமான விஷயம்தான். அதே மாதிரி இந்த முன்பள்ளி பிள்ளைகளையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்குரிய தேவைகளையும் பூர்த்தி செய்து தந்தால் இன்னும் நல்லா இருக்கும்.